பிடிச்ச சீரியல்ல நம்ம சூர்யா சிரிச்சதெல்லாம் யாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? அவங்களாம் ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமாங்க. நம்ம சூர்யா சொன்ன மாரி "வினை விதைத்தவன் வினை அறுப்பான்" அப்படின்ற மாரி, இப்ப நம்ம நந்தினி அம்மா போட்டு படுத்திருக்கும்போது எவ்வளோ விஷயங்கள்லாம் நம்ம சுந்தரவல்லி ஆன்டியும் செஞ்சாங்க. அதே மாதிரி இப்ப நம்ம சுரேகா, அதாவது சொரக்காவுக்கு இப்ப அம்மா வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சூழ்நிலை தான் நம்ம சுந்தரவல்லி நந்தினிய புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தருணமா இருக்க போது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூழ்நிலையில மாதவிய கொண்டுட்டு போய் ஃபுட்டு குடு அவளுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து மாதவி எனக்கும் இது ஒட்டிக்கும். நான்லாம் சுரேகா பக்கத்துல போக மாட்டேன். அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஹானஸ்ட்டா இருந்துட்டாங்க. இந்த சூழ்நிலையில நம்ம நந்தினி தான் வந்து நம்ம சுரேகாக்கு பால குடுக்க போறாங்க. பால் குடுக்க போனதுக்கு அப்புறமாவது சுந்தரவல்லிக்கு இவளுக்கு வந்து ஒரு நல்ல மனசு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்களா? இல்ல வந்து இவளால தான் தொத்து வியாதி வந்துருச்சு. இதனால தான் வந்து என் பொண்ணு இந்த மாரி ஆயிட்டா. இவ குடுக்கறதுல தப்பில்ல அப்படின்னு நெனைக்க போறாங்களா? அப்படிங்கிறது இன்னும் புரியவே இல்லங்க. நம்ம சுந்தரவல்லியோட கேரக்டர கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி நம்ம நந்தினிய புரிஞ்சுக்கிற மாரி காட்டுனா சீரியல் பார்க்கவே இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். அதே சமயம் வந்து சுந்தரவல்லிக்கு கரண்ட் ஷாக் வச்சது யாரு அப்படிங்கிறத நம்ம சுந்தரவல்லி சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா சீரியல் பார்க்கவே இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டா போகும் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம நம்ம சூர்யா எடுத்திருக்க முடிவுனால நம்ம நந்தினி இப்ப ஆடி போக போறாங்க. ஏன்னா இப்ப நம்ம நந்தினிக்கே சூர்யா மேல கொஞ்சம் கொஞ்சமா லவ் வர ஆரம்பிச்சுருச்சு. ஆனா இருந்தும் வந்து நம்ம சூர்யா எதையுமே புரிஞ்சுக்காம நம்ம நந்தினிய அவங்க வீட்லயே கொண்டு போய் விட்டுறலாம் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம நந்தினிக்கே இன்னும் தெரியவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம நந்தினி இதெல்லாம் கேட்டா கூட மனசு ரொம்ப உடைஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும்.